மேடையிலே செல்லக்குட்டி படத்தினை வாழ்த்துவதற்காக மேடையில் அமர்ந்திருக்கிற உதயகுமார், பேரரசு, முரளி, சிற்பி, பைல்வான் ரங்கநாதன் உள்ளிட்ட அத்தனை பேரையும் கதாநாயகன், கதாநாயகி, படத்தின் இயக்குனர் அத்தனை பேரும் வாழ்த்துகிறேன். இந்த படம் வெல்ல வேண்டும் என்பதற்காக நிறைந்த நல்ல மனதுடன் வருகை தந்து மன நிறைந்து வாழ்த்தி கொண்டிருக்கிற நல்லவர்களாகிய உங்களையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். எடுத்த உடனே ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னாங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்னு. ஆக்சுவலாக அவங்களுக்கு மரியாதை கொடுக்குன்னா நன்றி வணக்கம் சொல்லிட்டு போய் உட்காரணும். இருந்தால் கூட எனக்கு 12 மணிக்கு சொன்னாங்க, நான் கரெக்டாக 12 மணிக்கு வந்துட்டேன். ஒருத்தரும் இல்லை, பயமாக இருந்தது. அப்புறம் மோகன்ஜி ஆஃபீஸ் போய் உட்காந்து இப்போ ஃபோன் பண்ண பிறகு 1:45 மணிக்கு வந்து 2:30 மணிக்கு ஆரம்பித்து உடனே ஒரு வேண்டுகோள், மேடையில் இருக்கவங்களும் தப்பாக நினைக்கக்கூடாது, நீங்களும் தப்பாக நினைக்கக்கூடாது, நான் 2:15 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும். அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். பட் இந்த தம்பிகள், இந்த மணிபாய் ப்ரொடியூசர் மணிகண்டன் என்கிற மணிபாய் ஒரு அற்புதமான தம்பி, துணிச்சலோடு ஒரு படம், தமிழ் படம் எடுக்க வந்திருக்கிறார். அவர் வெற்றி பெற வேண்டும், அவர் போட்ட முதலீடு திரும்பி வர வேண்டும். சகாயநாதன் நல்ல சகாயமாக பண்ணி கொடுத்துருக்கார், நல்ல சிக்கனமாக படத்தை பண்ணி கொடுத்துருக்கார். அந்த தம்பியும் இயக்குனராக வெற்றி பெற வேண்டும். இதில் ஈடுபட்டிருக்கிற கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும். என்னோட அருமை நண்பர் சிற்பி, நீண்டகால நண்பர், அவரும் பேக்ரவுண்டில் வாசித்ததாக சொன்னார்கள், ஒரு நல்ல இசையமைப்பாளர். அவரையும் வாழ்த்தி இந்த படம் நல்ல செல்லக்குட்டி தமிழக மக்களுக்கு வெள்ளக்கட்டியாக இனிக்க வேண்டும். இப்போ நல்ல சின்ன படங்கள்லாம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ முந்தாள் வெள்ளிக்கிழமை வந்த படம் பார்த்திங்கன்னா 7 படம் ரிலீஸ். 7 படத்தில் பேர் சொல்கிற மாதிரி எந்த படமும் நிற்கலை. பெரிய படம் சின்ன படம்ன்ற வித்தியாசமே இல்லாமல் எந்த படமும் சரியாக நிற்கலை. ஆனால் சில பாடங்கள் பார்த்தா சின்ன படங்கள் பெருசாக சக்ஸஸ் பண்ணுது. இப்போ வாழைன்னு ஒரு படம், இந்த கருடன், இப்போது இன்னொரு படம் கருடன், நம்ம உதயகுமார் நல்ல விஷயம், லப்பர் பந்து பெருசாக போயிட்டுருக்கு. அது ஆச்சரியமாக இருக்குது. மக்கள் நல்ல படத்தை பார்க்க விரும்புகிறாங்க. அதுவும் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மிகுந்த படம். கிராமங்களில் எவ்வளோ கதைகள் இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கதை இருக்குது, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்குது. ஆக அந்த படத்தை பண்பாடு சிதையாமல், தமிழ் பண்பாடு நாகரிகம் கொலையாமல் அற்புதமாக எடுத்து சொன்னால் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த செல்லக்குட்டி நல்ல படமாக அமைந்து நல்ல தமிழ் மக்களுக்கு ஒரு வெள்ளக்கட்டியாக இருந்து தயாரிப்பாளர் மணிபாய் நல்ல மனதோடு ஈடுபட்டு படத்தை அன்போடு எடுத்திருக்கிறார். அவர் வெற்றி பெற வேண்டும், அவர் போட்ட பணம் திரும்பி அவர் கிடைக்க வேண்டும். அப்படி அந்த பணம் வந்தால் மீண்டும் படம் எடுப்பார். படம் எடுத்தால் தொழிலாளர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் மீண்டும் வேலை கிடைக்கும். பெரிய நடிகர்களுக்கு கோடி கோடியாக கொட்டு கொடுக்கிற பணம் எங்கேயோ போய் விடுகிறது, சினிமாவுக்கு வர்றதில்லை. ஆனால் சின்ன ப்ரொடியூசர் போட்ட பணம் திரும்பி வந்தால் மறுபடியும் படமாகத்தான் எடுக்கிறார்கள். அதனாலே தான் பல ஆயிரம் தொழிலாளர்களின் வாழ்வு மலர, புதிய இயக்குனர்கள் வர, கலைஞர்கள் வெற்றி பெற, இப்படி மணிபாய் மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ் பெரிய ப்ரொடியூசர் ஆகணும், மீண்டும் படம் எடுக்கணும். இந்த செல்லக்குட்டி வெள்ளக்கட்டியாக வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். செல்லக்குட்டி சாங் நல்லா இருந்துச்சு, ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, கதாநாயகன் நல்லா இருந்தார், கதாநாயகி நல்லா ஹோம்லியாக அழகாக இருந்தாங்க. படம் நிறைய படங்கள் இப்போ வர்ற படங்கள் பார்க்குறோம். இதில் இந்த படம் மேக்கிங் தெளிவாக இருந்துச்சு. சாங்ஸ் ஒரு
பாடலும் சரி, பாடலை காட்சி அமைத்ததும் சரி, அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருந்தது. மாலை வச்சு இந்த மாதிரி காதல் படம் பார்த்து இப்போ 96 படம் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் உள்ள காதல் வந்து எப்போவுமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைப்பில் தான் அந்த செல்லக்குட்டி கொஞ்சம் முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த ஒரு மேக்கிங் ஸ்பீடாக பண்ணுறதுங்கிறதுலாம் அது ஒரு மேக்கிங் இல்லை. அது மக்கள் ரசிக்கிற மாதிரி பண்ணணும். நம்ம என்ன டேரக்டர் என்ன சொல்ல வரோனோ அதை மக்கள் அப்படியே உணரணும். நம்ம ஃபீல் பண்ணுறத மக்களும் ஃபீல் பண்ணணும். அதை எடுத்து கொடுக்குறது தான் ஒரு இயக்குனரோட சரியான அதான் டைரக்ஷனுக்காக தான். ஒரு ஷோ காட்சி எடுத்தோம்னா ஆடியன்ஸை கண் கலங்க வைக்கணும். சீன் அழுதுக்கு இருப்பான், நம்மளால் அப்படியே படம் முடிப்பாங்கிட்டு இருப்பான். ஏன்னா அது காட்சி ஆக்குற விதம் இதில் அந்த இது இருந்துச்சு. நம்ம அந்த ஒரு இயக்குனர் சகாயநாதன் ஒரு இயக்குனருக்கான வேலையை கரெக்டாக அதில் பண்ணியிருக்காரு. பாடல் என்ன சொன்னாங்க, அந்த அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே, அந்த பாட்டு பார்க்கும்போது அங்கே போகுது அப்படியே. ஆக்சுவலி இந்த மாதிரி வேணும்னு டைரக்டர் கேட்டு மியூசிக் போட்டுக்கலாம். இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த பாடலுக்கு இசையமைத்த முரளிதரன், கணேசன் இந்த கணேசன் போட்டார். ஓகே, ஆமாம், ஓகே. கணேசன் அவர்களுக்கு வாங்க மேடம், நீங்கள் விழா நாயகன் நீங்கள் தான். அப்புறம் நாங்களும் உட்காந்துட்டு நீங்கள் தான் இங்கே உட்காரணும். வாங்க கணேசராம், கொஞ்சம் கை தட்டிடுவோம். நீங்கள் என்ன மேடைக்கெலாம் வரணும். ஓகே, அது இசை பாடல் இசை ஒருத்தர் இருந்தால் கூட அந்த படத்துக்கு பின்னணி இசை அமைக்கிறதுக்கு உண்மையிலே அதை ஒத்துக்கிட்டு வந்துரு. நம்ம என்ன சிற்பி அவர்களுக்கு அப்புறம் அங்கே அவர் தான் செட்டு உட்கார விடுங்க. சிற்பி சாருக்கு வாழ்த்துக்கள். செல்லக்குட்டி ஏற்கனவே செல்லமேனு ஒரு படம், அதுதான் விஷாலுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பமாக இருந்துச்சு, வெற்றி படம் அமைஞ்சு. அது மாதிரி இந்த செல்லக்குட்டியும் அந்த ஹீரோவுக்கும் சரி, கதாநாயகிக்கும், டைரக்டருக்கு எல்லாருக்குமே ஒரு வெற்றி படமாக அமையணும். இங்கே வந்து எல்லாருமே கொஞ்சம் இறுக்கத்தை உண்டாக்கிட்டாங்க. சிறிய படங்கள் அப்படின்னு பயமுறுத்துகிறாங்க. படம் நல்லா தான் கண்டிப்பாக ஓடும். நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார். அவருக்கு வாழ்த்துக்கள். ஒரு கலைஞர் குடும்பத்திலிருந்து வந்தால் கூட நம்ம திரைத்துறையிலிருந்து அவர் நடிகராக அவர் பயணித்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அவர் நடிகராக தான் நமக்கு அறிமுகம். நம்ம துறையில் தான் அவருடைய வாழ்க்கை பயணித்தது. இன்றைக்கி அந்த நடிகர் ஒரு துணை முதலமைச்சராக இருக்குது நமக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியான விஷயம். உதயகுமார் சார் சரி, ராஜன் சார் அவர்களும் இந்த சிறு படங்களுக்கு எப்படி காப்பாற்றுறது, அதுக்கு தியேட்டருக்கு எப்படி மக்களை வரவழைக்கிறது, அது இன்னொன்று பார்த்தா இன்றைக்கி தயாரிப்பு சங்கத்தில் ஒவ்வொரு சங்கமாக கூட்டு வச்சிட்டே இருக்காங்க. இயக்குனர் சங்கம், ஒளிப்பதிவாளர் சங்கம், எடிட்டர் சங்கம், எழுத்தாளர் சங்கம், ஒவ்வொரு சங்கமாக கூட்டு வச்சுட்டு இருக்காங்க. என்னோடய வேண்டுகோள் எப்படின்னா, இன்றைக்கி நம்ம திரைத்துறையிலிருந்து இன்றைக்கி ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரிடம் இதை பற்றி பேசணும். இப்போ இங்கே வந்து நம்ம உதயகுமார் சார் வந்து அவ்வளோ ஆதங்கத்தை கொட்டினார். அவரோட பேச்சை கேட்கும்போது நமக்கு சினிமா நேசிக்க எல்லாருக்குமே ஒரு வழி வரும். அதான் நமக்கு வருது. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரே 2 விஷயத்தில் முடிச்சுட்டேன். 2 விஷயம் தான். எம்ஜிஆர் காலத்துலையும் சரி, ரஜினி காலத்துலையும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சரி, திரைப்படம்ங்கிறது அது ஒரு ஏழைக்கான ஒரு சாதனம். அப்போ தியேட்டருக்கு போனோன்னா யார் போவாங்கன்னா, ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்டு வேலை பார்க்குறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, கட்டட வேலை பார்க்குறவங்க,
இப்படி உழைக்கிறவங்க எல்லாருமே அந்த உழைப்பின் களைப்பை தீர்க்கறதுக்கு போகிற இடமாகத்தான் திரையரங்கம் இருந்தது. அன்னைக்கு பணக்காரர்கள் படம் எடுத்தார்கள், ஏழைகள் படம் பார்த்தார்கள். இன்று பணக்காரர்களும் படம் பார்க்கிறார்கள், தயாரிப்புல ஏழையை விடுகிறார்கள். ஏன்னா இன்றைக்கி டிக்கெட் ரேட்டு, மால் ரேட்டு, பார்க்கிங் ரேட்டு எல்லாத்தையும் ஒரு சராசரி ஒரு அடித்தர மக்கள்லாம் போய் பார்க்குற இடமே இல்லை. பணக்காரர்கள் பார்க்குறதுக்கு ஒரு தேட்டர் வேணும், நடுத்தர மக்கள் பார்க்குறதுக்கு அவங்களுக்கான ஒரு தேட்டர் வேணும். அடித்தர மக்கள், ஏழை மக்கள் அவங்க பார்க்குறதுக்கான ஒரு தேட்டர் வேணும், டிஃப்ரெண்ட் வேணும். இன்றைக்கி எல்லாமே ஒன்றா இருக்குது. எல்லா இடத்துலையும் 150 ரூபா டிக்கெட்டு அப்படிங்கும்போது எப்படி ஏழைகள் எப்படி போவான்? நான் இன்று துணை முதலமைச்சராக இருக்க நம்ம துறையை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம துறையிலேருந்து ஒருத்தர் போய் துணை முதலமைச்சராக இருக்கார், அந்த படம் நான் பார்ப்பேன். அப்போ அவர் சினிமாவுக்கு சில பண்ணணும், நம்ம ஒரு வேண்டுகோள் தான். ஏழைகள் பார்ப்பதற்கான திரையரங்குகளில் அரசு கட்ட வேண்டும். எப்படி ஏழைகள் சாப்பிடுவதற்கு ஒரு அம்மா உணவகம்னு ஜெயலலிதா கொண்டு வந்தாங்கல்ல, இன்றைக்கி எத்தனை ஏழைகள் அம்மா உணவகத்தில் சாப்பிட்றாங்க. இங்கே சினிமா துறையிலேயே ஒரு ரொம்ப ஏழ்மையில் உள்ள தொழிலாளர்கள்லாம் நிறைய பேர் அம்மா உணவகத்தில் சாப்பிடுவாங்க போயிட்டு. அதே மாதிரி ஏழைகளை பார்ப்பதற்கு அரசு திரையரங்கம்னு ஒன்று உருவாக்குங்க. இதுதான் உங்களுக்கு தீர்வாகுமே தவிர இனிமேல் தேட்டர்கள் டிக்கெட்டை குறைக்க சொல்ல முடியாது, ஜிஎஸ்டி குறைக்க சொல்ல முடியாது, லோக்கல் டேக்ஸை குறைக்க சொல்ல முடியாது. அதெல்லாம் ஏறுனா தான், அதெல்லாம் நீ இறக்கிறதுக்கே வழியெல்லாம் போயிடும். திரையரங்கம் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருந்துச்சோ, ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கொடிக்கட்டிக்கு பிறந்த அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஏழைகளுக்கான இடமாக தியேட்டர் இருக்க வேண்டும். அதற்கு அரசு வழிவகுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.